மகிமைப்படுவதாக. நாம் வேத புத்தகத்திலிருந்து ஒரு சில வேத பகுதியை நாம் தியானிப்பதற்கு கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்யட்டும். பிலிப்பியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அல்லேலூயா. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை வாசிங்க. எல்லாரும் வாசிச்சா மாதிரி தெரியல. எல்லாரும் எடுத்துங்க. பக்கம் சொல்லுங்க யாராச்சும் ஒருத்தர். 273 புதிய ஏற்பாட்டில். இப்போ வாசிக்கலாமா? வாசிங்க. இயேசுக்காகன்னு சொல்லி படிங்க. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்ததான ஒரு வேத பகுதியை பார்க்கிறோம். பிலிப்பு பட்டணத்திற்கு, அங்கே இருக்கிற சபைக்கு அவன் எழுதுகிற பொழுது அவன் ஒரு காரியத்தை குறிப்பிடுகிறான். ஆண்டவருக்காக, இயேசுவுக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பை என்று. ஒரு நல்ல தேவ பிள்ளைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று நினைக்கிறவங்க நம்ம எல்லாருக்குள்ளே இந்த சிந்தை இருக்கணும். கிறிஸ்துவுக்காக விட வேண்டியதை விட வேண்டும். கிறிஸ்துவுக்காக சில விஷயத்தை குப்பையை போல எண்ண வேண்டும். ஆமென். இவர் என்னத்தை பண்ணாரா? எல்லாவற்றையும், 1-2 சொல்லல, என்ன சொல்லிட்டாரு? எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். எனக்கு இயேசு ஒருத்தர் இருந்தா போதும், மற்றதெல்லாம் எனக்கு இல்லைனாலும் பரவாயில்லன்ற நிலைக்கு இந்த மனிதன் காணப்பட்டதை பார்க்க முடிகிறது. ஆமென். இயேசுவுக்கே முதலிடம் கொடுக்கிற ஒரு மனிதனாக அவன் தன்னுடைய வாழ்க்கையில இருந்தான். நமக்கு இப்படி சொன்னா புரியும். முதலாவது தேவனுடைய அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்ப முதல் காரியம் எது? ஃபர்ஸ்ட் இடம் யாருக்கு? எதுக்கு? சோ அந்த காரியத்தை நாம் ஒவ்வொருவரும் முதலாவது உணர வேண்டும். இந்த பவுல் அப்போஸ்தலன் ஆண்டவராகிய இயேசுவுக்காக, அவன் அப்போஸ்தலன் ஆனவுடனே அல்ல, அவன் எப்பொழுது இயேசுவை தெய்வமாக தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டானோ அன்றை முதற்கொண்டே அவனுக்குள்ளே ஒரு பெரிய மாறுதல். ஆமென். ஜீசஸ். அப்போ அவன் விட வேண்டியதை விட்டான், மாற்றிக்கொள்ள வேண்டியதை மாற்றினான். அதாவது குப்பையா நினைச்சான். சிலதான நினைச்சான் குப்பை. குப்பையை எங்க வைப்போம் நம்ம? ரோட்லையா? இங்க தானா ரோட்ல எல்லாம் போடுறாரு. ஜீசஸ். யாரும் பீரோல வைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ குப்பைக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் எல்லாம் இருக்காது. சோ அந்த மாதிரி இந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பை என்று எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறான். ஏன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை இந்த மனிதன் இந்த இடத்துல சொல்லுகிறார் என்றால், அடுத்த வசனத்தை வாசி. மன்னிக்கணும், முன்னாடி இருக்கிற வசனம். எதுக்கு? கடைசியா படிச்சது மட்டும் சொல்லுங்க. உயிரோடு எழும்பதற்கு தகுதியாகும் படிக்கு. சோ எதற்காக இதை விட்டார் அவர்? எதற்காக அவர் நஷ்டம் என்று எண்ணுகிறார்? அவர் எதற்காக அதை குப்பையை போல எண்ணுகிறார்? தேவனை மாத்திரம் முதன்மை இடம் கொடுத்து தேவனையே மேன்மையாய் நினைக்கிற அந்த சிந்தை எதற்கென்றால், எப்படி ஆகிலும் நான் எதில பங்கு பெற வேண்டும்? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ உங்களை எல்லாரையும் சும்மா ஒரு பேச்சுக்கு, உங்க எல்லாரையும் நான் என்ன செய்ய போறேன்? சுவிட்சர்லாந்து கூட்டு போறேன். ஆமே, சும்மா ஒரு பேச்சுக்கு தான் ஆமேன்னு சொன்னாக்க நடக்கும். அல்லேலூயா. சரி, அதுல வர்றதுக்கு சில விஷயம்லாம் இருக்குது. என்ன எடுக்கணும்? ஃபர்ஸ்ட்ல பாஸ்போர்ட் எடுக்கணும். பாஸ்போர்ட்டோ இல்லை, பாஸ்போர்ட் எடுக்கணும். சரி, அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? விசா எடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்?
என்னம்மா டிக்கெட் எடுக்கணுமா? சரி, டிக்கெட் எடுக்கணும். இது எல்லாத்துக்கும் என்ன வேணும்? பணம் வேணும். சரி, இப்போ சில பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி ஆகிலும் இதில் நான் பங்கு பெறணும்னு சொல்லிட்டு அவங்க சேர்க்க ஆரம்பிப்பாங்க. சில சொந்தக்காரங்களை கேட்க கூட ஆரம்பிப்பாங்க. ரொம்ப தூரம்லாம் வேணாம், சுவிட்சர்லாந்தெல்லாம் எதுக்கு, சாதாரண ஃபோனும் பைக்குக்கே வந்துடுவோமே. அதை வாங்கினோன்னா அந்த பையனும் பொண்ணும் பண்ணுற விஷயத்த வீட்டில் நம்ம பார்க்க முடியும். எப்படி ஆகிலும் அதை என்ன செஞ்சணும், அழுதாச்சும் கெஞ்சாச்சும் ஏதோ ஒன்று சொல்லியாச்சும் என்ன பண்ணுவாங்க சில பிள்ளைங்க. ஆமாம், அப்போ இவருக்கு என்ன ஆசைன்னா எதில் பங்கு பெறணும்? உயிர்த்தெழுதல்ல. உங்க எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்குது? அல்லேலூயா. சில கையெல்லாம் மேல வரல, எங்கேயே போயிடுச்சான்னு தெரியல. நல்ல கையை உயர்த்தி ஆமென். இயேசு இருக்கிற இடத்துல நாமளும் இருக்கணும்னா அவர் உயிர்த்தெழுந்தது போல நாமளும் உயிர்த்தெழ வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த உயிர்த்தெழுதல்ல நான் பங்கு பெறுவதற்காக நான் விட வேண்டியதை விட்டுடணும், மாற்றிக்கொள்ள வேண்டியதை மாற்றிக்கொள்ளணும். நான் விட மாட்டேன், நான் மாற்றிக்க மாட்டேன்னா ஸ்தோத்திரம். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், உனக்குள்ளே இருக்கிற பாவம் நீ எழுந்து கொள்ளாதபடிக்கு உன்னை இழுத்து பிடிக்கும். பைபிள் வசனம் சொல்லுது. அது பாவம் எப்படிப்பட்டதான், கயிறை போல நம்மளை சுற்றி கொள்ளுவோம். ஆமென். ஸோ கிறிஸ்துவின் நாளிலே எழுந்து கொள்ள கூடாதபடிக்கு அது இழுத்து அந்த பாதாளத்திலேயே வைத்து கொள்ளும் என்று சொல்லி வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகளா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில இந்த பவுலை போல நாமும் தேவனுக்காக விட வேண்டியதை விடுகிறவர்களாக, மாற்றிக்கொள்ள வேண்டியதை மாற்றிக்கொள்ளுகிறவர்களாக மாற வேண்டும். ஆமென். முதல்ல நான் இப்படி சொல்றேன், இயேசு நமக்காக பரலோகத்தையே விட்டு இறங்கி வந்தார். ஆமென். இயேசு நமக்காக தன் ஜீவனையே விட்டார். ஆமென். இயேசு கிறிஸ்து நமக்காக அவமானப்பட்டார். சோ அவருடைய வாழ்க்கையில அவர் ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்கணும், பரலோகத்துல இருக்கணும். ஆனா அப்படிப்பட்ட மேன்மைய, அப்படிப்பட்ட மகிமைய நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இழந்துட்டு அதெல்லாம் விட்டுட்டு தியாகம் செஞ்சுட்டு அவர் இந்த பூமியில வந்திருக்கிறார். இப்படிப்பட்ட தெய்வத்திற்காக நாமளும் தியாகம் பண்ண வேண்டும். நாமளும் சில காரியத்தை விட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆமென். ஆபிரகாமை அழைச்ச தேவன் எப்படி அழைக்கிறார்? இல்ல, வசனத்தை சொல்லுங்க. 12:1 சொல்லுங்க. உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. அல்லேலூயா. பாருங்க, அவர் அழைக்கும் போதே சிலதை விட்டுட்டு வந்தாதான் நம்ம போக முடியும். ஆமென். சில பேர்லாம் கூட்டுனே வந்துடுறாங்க. அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் விரும்புகிறார், நம்ம அவருடைய பாதையில, அவருடைய வாழ்க்கையில அவர் நியமிச்ச பாதையில போகணும்னா சிலவற்றை நம்ம என்ன செய்யணுங்க, விட்டுட்டு தான் வரணும். ஸோ அதோடு கூட நம்ம வந்தாக்கா போய் சேரவே முடியாது. ஏன் அவ்வளவு தூரம் போகணும்? ஒரு துணி கடைக்கு போங்களேன், உங்க சொந்த பேக்கையே உள்ள என்ன பண்ண முடியல. சில இடத்துல என்ன போடுறாங்க, ரேக் போடுறாங்க. சில இடத்துல சுத்தமா இங்க வச்சுட்டு டோக்கன் வாங்கிட்டு. அல்லேலூயா. பூமியிலே இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கு. பரலோகத்துக்கு சும்மா பாவத்தோடு நம்ம என்ன செய்யக்கூடாது, போக முடியாது. கூட 2 ஆத்மாவை தான் கூட்டின்னு போகணும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போ ஆண்டவராகிய இயேசுவே நமக்கு விட்ட காரியங்கள் ஏராளம், நமக்காக சகித்து கொண்ட காரியங்கள் ஏராளம். ஸோ அவர் அவமானப்படுத்தினாங்க, நிந்தித்தாங்க, சோத்திரம். அவரோடு கூட இருந்தவங்க காட்டி கொடுத்தாங்க, கூட இருந்தவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க. இப்படி பலவிதமான காரியத்தை நமக்காக இயேசு அனுபவித்தார். ஆமென். அப்ப நாமளும் அவருக்காக விட வேண்டியதை விட்டு அவருக்காக நஷ்டம் என்று சிலவற்றை நம்ம எண்ண வேண்டும், சிலதை சகித்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆமென். அதே போல அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட தன் வாழ்க்கையில தேவனுக்காக சில காரியத்தை விட்டு இருக்கிறார். ஆபிரகாம் விட்டு விடும்படி தேவன் சொன்னாரு. ஆபிரகாம் ஒவ்வொன்றாய் விடும் பொழுது ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் உயர்வுகளையும் தேவன் கொடுத்தாரு. அதே போலதான் பவுல் அப்போஸ்தலன் தன் வாழ்க்கையில தேவன் தன்னுடைய உள்ளத்துல வந்தபடியினால கிறிஸ்துவுக்குள்ளாக தான் வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக, உயிர்த்தெழுதலிலே பங்கு பெற வேண்டும் என்பதற்காக, பரலோகத்திலே பங்கு பெற வேண்டும் என்பதற்காக அந்த மனிதனும் சில காரியத்தை விட்டிருக்கிறார், தியாகம் செய்திருக்கிறார், குப்பையா எண்ணி இருக்கிறார். அதே காரியத்தை தான் இன்னைக்கு நாம செய்ய போறோம். ஆமென்.
எடுத்து வாசிக்கலாம். பிலிப்பியர் அதே பகுதி தான் நினைக்கிறேன். 4ஆம் வசனத்திலிருந்து 8 வரைக்கும் வாசி. பாருங்க, மாம்சத்தின் மேலே நம்பிக்கை. சில பேருக்கு எது மேல நம்பிக்கை இருக்குது? மாம்சத்தின் மேலே. நம்ம சிம்சோன் போல எனக்கு என்ன இருக்குது? பலன், பராக்கிரமசாலி அவன், பலன் அவன். சிங்கத்தை ஆட்டுக்குட்டிய போல கிழிச்சு போடுறான். பெரிய ஸ்தோத்திரம், அந்த பட்டணத்தினுடைய நிலக்காலை தூக்கி தோல் மேல வச்சுக்கிட்டு மலை மேல ஏறுறான். அவனை கட்டுற கயிறையெல்லாம் ஒரு நெருப்பு பட்டா ஒரு நூல் எப்படி அறுந்து போகுமோ அப்படி அறுத்து போடுறான். சோ இப்படிப்பட்ட பலமுள்ள ஒரு நபரா இருக்கிறான். சில பேருக்கு தானுடைய பலத்தின் மேல நம்பிக்கை இருக்காது. தான் சொந்தக்காரங்க, தான் ஃப்ரெண்ட்ஸ், தான் கூட எத்தனை பேர் இருப்பாங்க? 10 பேர் இருக்கிறாங்க. ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க தலைக்கட்டு. உங்களுக்கு எத்தனை தலைக்கட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அல்லேலூயா. ஆமா, பிரைஸ் எல்லாம். அந்த ஒரு ஆளுக்கு சொந்தக்காரங்க அதிகமா இருந்தாங்க, அந்த ஊர்லயே அவன் தான் ராஜ்யம். ஆமா, பிரைஸ் எல்லாம். எனக்கெல்லாம் ஒரே ஒரு பங்காளி தான். என்ன பண்றது? அல்லேலூயா. கர்த்தர் உங்களெல்லாம் பங்காளியா கொடுத்துருக்கிறார். ஆமென். சொத்தெல்லாம் கேட்க மாட்டேன். ஜீசஸ். சரி, அப்போ பாருங்க, நிறைய பேருக்கு அந்த மாதிரி சொந்தங்கள் அதிகம். ஒரு முறை நான் வாலிபனா இருக்கும் பொழுது ஒரு சண்டை ஒன்று வந்துச்சு. என் ஃப்ரெண்டை ஒருத்தான் அடிச்சிட்டான். சர்ச்சுக்கு போகிறவங்க தான். அவனுக்கு நிறைய சொந்தக்காரங்க ஊரில். ஆனால் எனக்கு தெரியாது, இந்த சொந்த பந்தம் நமக்கு தெரியாதுல்ல. நான் போய் கேட்டேன், என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் எதனா ஆச்சுன்னா அவ்வளோதான். ஏன்னா அடித்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, கீழே விழுந்துட்டான். தள்ளி விட்டாங்க. பைக்கில் வந்தாங்க, இவங்க சைக்கிளில் போயிருந்தாங்க. பைக்கில் வந்து அடித்து கீழே விழுந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டான். அப்போ ஒருத்தர் கேட்டார் அந்த கூட்டத்தில், என் ஞாபகம் நல்லா இருக்குது, நீ தான் அவனுக்கு பங்காளியா, நீ நான் சொந்தக்காரனா அப்படின்னு கேட்டான். இந்த மாதிரி கிராமத்தில் வந்து இந்த சொந்த பந்தங்கள் இருந்தாலே ஒரு பெரிய அராஜகமே நடக்கும். சில இடத்துல நான் பார்த்துருக்கிறேன், அதனால சொல்கிறேன். ஸோ அப்போது சில பேர் எதன் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க? மாம்சத்தின் மேலே. ஸோ இவர் எப்படிப்பட்டவர்னா, ஸ்தோத்திரம், எபிரேயராக இருக்கிறாங்க. ரெண்டாவது பென்யமின் கோத்திரம். தொடர்ந்து வாசினா உங்களுக்கு புரியும். வாசிங்க. நான் 8ஆம் நாளில் விருத்தசேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான். பாருங்க எவ்வளவு லைனா சொல்ற. 8ஆம் நாள்ல எனக்கு விருத்தசேதனம் பண்ணியிருக்கிறாங்க, நான் இஸ்ரவேல் வம்சத்தான், நான் பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயர்ல பிறந்த எபிரேயர், நான் நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன். தன்னுடைய எல்லா டீட்டெயிலையும் சொல்றார். இவர் வந்து உலகத்திலே சிறந்த ஒரு இனத்துல பிறந்தவர். உலகத்திலே யூத இனம் தான் பெரிய சிறந்ததுன்றாங்க. ஏன்னா அவனுடைய தெய்வம் சிறந்தவர், அவர் தான் யெகோவா. ஆமென். சோ ஆகினாலே உலகத்திலே சிறந்த ஒரு பெருமைக்குரிய ஒரு ஜனம். வசனம் சொல்லுதில்ல, சகல ஜனங்களை பார்க்கிலும் நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். சோ இந்த மாதிரி ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தை அந்த நாட்களிலே உயர்த்தி வைத்துக் கொண்டே இருந்தார். இன்னைக்கும் உயர்த்தி வச்சுதான் இருக்கிறார். ஆமென். சோ அதனால இவனுக்குள்ள என்ன இருந்தது? மாம்சத்தை குறித்ததான பெருமைகள் இருந்தது, இவனுடைய இனத்தை குறித்ததான பெருமை. சோ இன்னைக்கும் பாருங்க, சில ஜாதிக்காரங்க, சில மொழிக்காரங்க, சில தேசத்துக்காரங்க இன்னைக்கும் தன்னுடைய காரியத்தை பெருமையாய் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆமென். சோ இதெல்லாம் இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அது போலதான் இந்த யார் இருந்தது? பவுல் இருந்தார். வாசிங்க. பாருங்க, பக்தி வைராக்கியம். தான் இருந்த யூத மார்க்கத்தின் பக்தியினால கிறிஸ்துவையும் கிறிஸ்துவர்களையும் துன்பப்படுத்துகிற எண்ணமுடையவனாய் இவன் காணப்பட்டான். தன்னுடைய இனத்திற்கு விரோதமாய், தன்னுடைய ஸ்தோத்திரம் பின்பற்றுகிற மார்க்கமாகிய யூத மார்க்கத்துக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஜனத்தையும் வெட்டுகிற, கொல்லுகிற, அழிக்கிற ஒரு அதிகாரத்தை பெற்ற ஒரு மூர்க்கனாக, ஸ்தோத்திரம் என்ன சொல்வது, தான் பின்பற்றுகிற காரியத்தினுடைய வெறியனாக இவன் காணப்பட்டான். அப்படிப்பட்ட பவுலை தான் ஆண்டவர் சந்தித்தார். அல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. பாருங்க எவ்வளவு பெரிய ஆளு. அவன் வாசிக்கிற, அவன் பின்பற்றுகிற யூத மார்க்கத்தில் இருக்கிற நியாய பிரமாணத்தை அவன் எப்படி பண்றவனா பின்பற்றுகிற. அவன் மேல ஒரு குற்றச்சாட்டு கூட வைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதனா இவன் இருந்தான். இதையெல்லாம் எப்படி விட்டாராம் அவர் என்றாராம்? நஷ்டம் என்று என்கிறேன்.
எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. சோ இப்ப புரிகிறதா? இவன் எதையெல்லாம் முதன்மை நினைத்தானோ, எதையெல்லாம் மேன்மை நினைத்தானோ, அதையெல்லாம் கிறிஸ்துவை அறிகிற அறிவிக்கும் அந்த உயிர்த்தெழுதலே பங்கு பெறுவதற்கும் அவன் நஷ்டம் என்றும் குப்பையும் என்றும் எண்ணிக்கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அன்னைக்கு ஒருவேளை இந்த கூட்டத்துல இருக்கிற தேவ பிள்ளைகளை நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி பெற வேண்டும் என்றால், கிறிஸ்துவை நெருங்க வேண்டும் என்றால், நீங்களும் இப்படிப்பட்டவைகளை எல்லாம் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணி விட வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா நம்ம கிறிஸ்து இயேசுவை குறித்து மாத்திரமே மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். எனக்கு மொழி உணர்வு உண்டு, எனக்கு தமிழ் பிடிக்கும். ஆமென். அல்லேலூயா. தமிழ்னா பிறந்தது நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம்தான், அது தப்பு கிடையாது. ஸ்தோத்திரம். அவங்கவுங்க மொழி அவங்கவுங்களுக்கு உயர்ந்ததுதான். அல்லேலூயா. ஆனால் இங்க பாருங்க, அவைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியத்தை அல்ல, கிறிஸ்துவை குறித்ததான மேன்மை பாராட்டுதலையே இந்த இடத்துல பவுல் விரும்புகிறான். ஆமென். சோ முதலாவது மாம்சத்தின் மேல் நம்பிக்கை. ஒருவேளை இந்த கூட்டத்துல நீங்க எத்தனை பேர் உங்க மாம்சத்தின் மேல் நம்பிக்கை? சில பேருக்கெல்லாம் எனக்கு பலன் இருக்கிறது, எனக்கு ஆட்கள் இருக்கிறார்கள். சில பேர் பாருங்க, எனக்கு வாய் இருக்குது, நான் பேசிக்குவேன். ஆமென். சில பேர்லாம் சரியான என்ன சொல்றது, நேரத்துல எந்த விதத்திலும் பொய்யை ஈஸியா பேசக்கூடிய ஆட்கள்லாம் இருப்பீங்க. ஆமென். பாஸ்டர் நல்லா தானே போயின்னு இருந்தாரு. நான் பேசல, ஆண்டவருடைய வார்த்தையை பேசுறேன். ஆண்டவர் சொல்றாரு, உன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்காத. பார்த்துக்கலாம், பேசிக்கலாம், மிரட்டிக்கலாம், அடிச்சுக்கலாம். ஸ்தோத்திரம். தேவன் அதை ஒரு நாளும் விரும்பல. சோ நீங்க தேவனுக்காக எதை விட்டீர்கள்? அவர் உங்களுக்காக ஜீவனையே விட்டு இருக்கிறார். ஆமென். நாம் தேவனுக்காக சில காரியத்தை விட வேண்டும். விடலனா அதை நம்மளை பிடிச்சி இழுத்து பாதாளத்துக்கு நேரா தள்ளிவிடும். ஆகவே மாம்சத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவனாய் இருந்த இந்த மனுஷன் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்ததனால், நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டதனால் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன் என்ற சிந்தை போய் அவன் இருதயத்திலே விருத்த சேதனம் உள்ளவனாக, தேவ மகனாக, தேவ பிள்ளையாக அவன் மாறுகிறதை விரும்பினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரண்டாவது சடங்காச்சாரங்கள். எனக்கு யூத மார்க்கத்துல நீங்க பழைய ஏற்பாடு இப்ப லேவி ராகம்லாம் படிக்க போறீங்க இல்லையா? இந்த லேவி ராகம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒழுங்குகளை, சடங்குகளை, சம்பிரதாயங்களை, நிறைய சட்ட திட்டங்களை ஆண்டவர் அதில் வச்சிருக்கிறார். ஸோ இது எல்லாமே பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த யூத மார்க்கத்திற்கு கொடுக்கப்பட்ட சட்ட திட்டங்கள். இன்னைக்கும் இருக்கிற யூதர்கள் அதை கடைபிடிக்கிறார்கள். ஆமென். சோ இந்த சடங்குகளினாலே நான் பரிசுத்தம் ஆயிடுவேன், இந்த சடங்குகளினாலே நான் நீதிமான் ஆயிடுவேன், இதனாலே நான் பரலோகத்துக்கு போயிடுவேன்னு சொல்லி இவன் ஒரு காலத்திலே நம்பிக்கொண்டு இருந்தான். ஆமென். என்னைக்கும் சில பேர் அப்படிதான் இருக்கிறான். ஞானஸ்தானம் எடுத்துட்டா நான் பரலோகம் போயிடுவேன். எடுத்துட்டா போயிடலாமா? ஆமென். பாஸ்டர் நான் வேற எடுத்துட்டேன் பாஸ்டர். அதாவது இதெல்லாம் ஒரு ஒழுங்காக தேவன் நமக்கு கடைபிடிக்க சொல்லி முன்மாதிரியா அவர் செஞ்சுட்டு போயிருக்கிறார். ஞானஸ்தானம் எதுக்கு எடுக்கிறோம்? எதுக்கு அடையாளம்? சொல்லுங்க. எடுத்தவங்க சொல்லுங்க. தப்பா இருந்தா பிரச்சனை கிடையாது, நமக்குள்ளதானே பேசுறோம். பாவத்துக்கு மரிச்சதுக்கு அடையாளம் தான் ஞானஸ்தானம். ஸ்தோத்திரம். பாவ மன்னிப்புக்குன்னு அடையாளம் தான் எதுங்க? ஞானஸ்தானம். அதை எடுத்துட்டோம். ஆனா வசனம் சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலையில் இருப்பவனே. அப்ப முடிவு பரியந்தம் அதுல நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப அவசியம் இல்லையா? சோ ஞானஸ்தானம் எடுப்பது நல்லது. ஆனா கள்ளம் பாருங்க, ரெண்டாவது கள்ளம் என்ன ஆயிட்டான்? ஞானஸ்தானம் எடுக்காம எங்க போயிட்டான்? அப்ப முதல்ல எங்க மாறுதல் வரணும்? உள்ள மனசுக்குள்ள வரணும், இருதயத்துக்குள்ள வரணும்.
சோ ஆகினாலே இந்த மனுஷன் நன்றாக தெரிந்து கொண்டான், இந்த மாம்சம் அல்ல, நான் இந்த குறிப்பிட்ட இனத்திலே பிறந்ததனாலே அல்ல, இந்த விருத்த சேதனம் பண்ணினதனால் அல்ல, எனக்கு சொந்த பந்தங்கள் ஏராளமா இருப்பதனால் அல்ல, ஸ்தோத்திரம், எனக்குள்ள தேவனுடைய நாமத்தை மைமைப்படுத்துகிற கிரியைகள் உண்டாகணும், எனக்குள்ள பாவம் மன்னிப்பின் நிச்சயம் உண்டாகணும் சொல்லுகிற அந்த காரியத்தில் அவன் உறுதியா இருந்தான். ஆகவே மாம்சத்தையும் அவன் சடங்காச்சாரங்களையும் ஜாதி பெருமைகளையும் பதவியையும் பணத்தையும் படிப்பையும் எல்லாவற்றையும், ஏன்னா பவுல போல படிச்சவங்க யாரல்ல, பவுல் தான் இருக்கிறதுலே அதிகமா படிச்சவர். அல்லேலூயா. அதிக மொழியை பேசக்கூடியவர் யாரு? பவுல் தான். ஸ்தோத்திரம். பவுலுடைய வாழ்க்கையில அவன் பாருங்க, எந்த குலத்துல, பெஞ்சமின் குலம். ஏற்கனவே ஒரு சவுல் இருக்கிறார், இவரும் சவுல் தான், ஃபர்ஸ்ட்ல இவர் பேரும். முதல்ல ஒரு சவுல், அவரும் பெஞ்சமின் தான். அவர் என்னவா இருந்தார் தெரியுங்களா? ஞாபகம் இருக்கா? ராஜாவா இருந்தார். அதே குலத்துல வந்து பிறக்கிறான். இவனும் ராஜாவாக வேண்டிய ஒரு ஆள் தான். இவனுக்கும் அதிகாரங்கள் நிறைய கொடுக்கப்பட்டிருந்தது. இவனுக்கு மேன்மையான காரியங்கள் உண்டு. அரசாங்க வேலையில் அவர் இருக்கிறார், கை நிறைய சம்பாதிக்கிறார். இப்படி பலவிதமான மேன்மைகள் அவனுக்கு இருந்தது. ஆனால் இது எல்லாவற்றையும் கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக அவன் எப்படி எண்ணினானா? நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். அல்லேலூயா. வாழ்க்கையில நீங்க சம்பாதிக்கிறது தப்பு இல்லை, ஆனா அதுதான் பெருசுன்னு நினைச்சிடாதீங்க. நீங்க இருக்கிற பதவி நல்லதுதான், படிப்பு நல்லதுதான், அதுதான் பெருசுன்னு நினைச்சிடாதீங்க. அதை காட்டிலும் முக்கியமானது தேவன், தேவ சமூகம். அல்லேலூயா. இந்த உணர்வு நம்ம எல்லாருக்குள்ளேயும் வர வேண்டும். சோ அவருக்காக நம்ம விட வேண்டியதை விடணும், அவருக்காக மாற்றிக்கொள்ள வேண்டியதை நாம் என்ன செய்யணுங்க? மாற்றிக்கொள்ளணும். சில பேர் சொல்லுவாங்க, நான் அப்பத்துல இருந்தே அப்படிதான். எப்பத்துல இருந்து? அப்படி யாருன்னா இருக்கீங்களா இங்க? நான் சின்ன வயசுல இருந்து அப்படிதான். நான் அப்படிதான் கோவமா தான் பார்ப்பேன், முறைக்கிற மாதிரி தான் பார்ப்பேன், என் பேச்சே கோவமா தான் இருக்கும். இன்னைக்கு மனம் திரும்பிடுங்க. அல்லேலூயா. யாருமே வந்து ஸ்தோத்திரம் என்ன சொல்றது, ஒரு விஷயத்துல அப்படியே இருக்கணும்னு இல்லை. மாற முடியுமா? முடியாதா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தலை மட்டும் மாடல் மாடலா மாறணும், அதுல மட்டும் மாற்றம் வேணும். டெய்லி என்ன வேணும்? நல்ல குணங்கள்ல மாற்றம் அடைவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். இவனுக்குள்ளே இருந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் அவன் ஸ்தோத்திரம் எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ண ஆரம்பித்து விட்டான். அவன் வாழ்க்கையில இவ்வளவு நாளாக பெருசா நம்பிக்கொண்டிருந்த, நினைத்து கொண்டிருந்த காரியங்களை எல்லாம் அவன் இப்பொழுது ஸ்தோத்திரம் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணிக்கொண்டிருக்கிறான். ஒருவேளை நீங்கள் கடந்த கால வாழ்க்கையில இதுதான் முக்கியம், இதுதான் பெருசு என்று சொல்லி உலகத்திலே இருக்கிறபடினால நீங்கள் ஓடிக்கொண்டிருந்திருக்கலாம், செயல்பட்டு கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்களுக்குள்ளே ஒரு தெளிவு வேண்டும். இது எல்லாத்தையும் காட்டிலும் கிறிஸ்துவும் அவரை அறிகிற காரியமும் அவருடைய உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுவதும் தான் மிகப்பெரிய முக்கியமான விஷயம். அல்லேலூயா. உங்களை படிக்க வேணான்னு சொல்லல, உங்களை வேலை பார்க்க வேணான்னு சொல்லல. சோ எல்லாமே செய்யலாம். ஆனா இதெல்லாம் எப்படிப்பட்ட சிந்தை இருக்கணுமா? நஷ்டமோ குப்பையுமா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இவனுடைய படிப்பும் பணமும் இவனுடைய பதவியும் இவனுடைய பெருமையும் எல்லா காரியத்தையும் அவன் தூக்கி போட்டான். ஏன்னா இதெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள வளருவதற்கு தடையாயிருக்கிறது. இதையெல்லாம் கிறிஸ்துவின் நாளிலே உயிர்த்தெழுதலிலே பங்கு பெறுவதற்கு தடையாயிருக்கிறது. இதே பவுல் குறிப்பிடுகிறார், ஆண் என்றும் பெண் என்றும் பார்ப்பதில்லை, தேவ பார்வையில எல்லோரும் சமம், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை. இன்னொரு இடத்துல சொல்ற, நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன், அடிமைக்கு நான் அடிமையை போல சுவிசேஷத்தை போய் சொல்லுகிறேன். அல்லேலூயா. சோ எல்லா விதத்திலும் தன்னை தாழ்த்துகிறவனாக, தேவனுக்காக எல்லாவற்றையும் தியாகம் பண்ணுகிறவனாக, மாற்றிக்கொள்ளுகிறவனாக காணப்பட்டான். ஆமென். இன்னைக்கு நாமளும் கூட ஆண்டவருக்காக சில காரியத்தை விட வேண்டும், சில காரியத்திலே மாறுதல் அடைய வேண்டும். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? சில பேர்லாம் திருமணமாகி வந்திருப்பீங்க, அம்மா வீட்டில் நல்லா சாப்பிட்ருப்பீங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணியிருப்பீங்க, நல்லா இருந்திருக்கும், நல்லா சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் இங்கே வந்தோன்னே சில விஷயம்லாம் மாறுதலாக இருக்கும். சிலது பிடிக்கும், சிலது என்ன பண்ணாதுங்க, பிடிக்காது. ஆனாலும் என்ன செஞ்சுக்கிறீங்க நீங்கள்லாம், தாய்மார்கள்லாம் மாற்றிக்கிறீங்க. மாற்றிக்கினா தான் என்ன நல்லா இருக்கும். கேட்டுச்சிங்களையா? அல்லேலூயா. என்ன நல்லா இருக்குமா? வாழ்க்கை நல்லா இருக்கும். உண்மைதானே? யதார்த்தமா. நான் எப்பவுமே யதார்த்தமா பேசணும், உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த உலக வாழ்க்கைக்கு சில காரியத்தை மாற்றிக்கொள்ளணும்.
கம்பெனிக்கு போகிறோம், ஆஃபீஸ் போகிறோம், நிறைய இடத்துல நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது. ஆனால் சில நேரத்தில் என்ன செஞ்சுக்கிறோம், நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாற்றி கொள்ளுகிறோம். ஏன்னா அங்கே என்ன இருக்கணும், சமாதானம் இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும். அதே போலதான் ஆண்டவருக்காக சில காரியத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம். அல்லேலூயா. நம்முடைய குணத்திலே மாறுதல் வேண்டும், நம்முடைய எண்ணத்திலே மாறுதல் வேண்டும், நம்முடைய பெருமையிலே மாறுதல் வேண்டும். ஸோ இந்த மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வச்ச சிம்சோனுடைய சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்ன செஞ்சான், அவன் கண்ணை இழந்தான், அவன் வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்தான். கடைசியில் அவன் ஜனங்களோடு கூட அந்த எதிரான ஜனங்களோடும் செத்தும் போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தேவ பிள்ளைகளே, உங்க மாம்சத்தின் மேலேயோ நீங்கள் செய்கிறதான ஸ்தோத்திரம் சில சடங்காச்சாரமான காரியங்கள் மேலேயும், அல்லது ஸ்தோத்திரம் உங்களுடைய பிறப்பின் பெருமையோ குடும்ப பெருமையோ பணமோ பொருளோ அல்ல, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுல பங்கு பெற வேண்டும் என்றால் இதையெல்லாம் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிற சிந்தையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அல்லேலூயா. ஸோ இப்படிப்பட்ட பவுல் எப்படி மாறினார் தெரியுமா? ஒரு சின்னதை மட்டும் காட்டுறேன், ஏன்னா எல்லாத்தையும் சொல்றதுக்கு நேரம் போதாது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11, 12, 13. எப்படி கத்துக்கிட்டாரா? இவர் எப்படிப்பட்டவர் நம்ம பார்த்த முதல்ல பெரிய பணக்காரரு, நல்ல படிப்பு படிச்சவரு, பெரிய பதவியில இருந்தவர். இப்படிப்பட்ட மனுஷன் இப்ப என்ன ஆயிட்டார் தெரியுங்களா? வேலை இல்லை, வீடு இல்லை, எதுவுமே இல்லை. போற இடத்தெல்லாம் ஊழியம். அந்த ஊழியத்துக்கு தேவையான பணத்தையும் அவரே விளைச்சி சம்பாதிக்கிறார். கொஞ்சம் காணிக்கைகளும் கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் அவர் என்ன செய்யறார்? ஊழியத்துக்கு செலவிடுகிற ஒரு மனிதனாய் மாறுகிறார். ஸோ அப்போ அவருக்கு பாருங்க, மன ரம்மியமா இருக்க என்ன செஞ்சுட்டாராம்? அவரு கற்றுக்கொண்டார். பிரியாணியில ஃபீஸ் இருந்தாலும் ஃபீஸ் இல்லைனாலும் நீ ஃபீஸா இரு. ஆமென். அல்லேலூயா. சில பேர்லாம் சண்டை வைப்பாங்க, பார்த்துருக்கீங்க கல்யாணத்துலலாம். ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், என் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்தாரு. நான் யார் தெரியுமா? மாப்பிள்ளைக்கு அப்பான்னார். அந்த மனுஷன் எனக்கு நல்லா தெரியும், அவர் பாவம் அங்கே கல்யாண வேலை செஞ்சு நிற்கிறாரு. இந்த ஆள் சொல்கிறான், நான் மாப்பிள்ளைக்கு அப்பா, எனக்கே என்ன பீஸ் வைக்கல. அடா பாவிகளா, இப்படியெல்லாம் கூட படா சொல்லி வாங்குறீங்க. கர்த்தர் நல்லவர். சரி, அப்போ நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன தெரிஞ்சுக்கணுங்க? மன ரம்மியமா இருக்க கற்றுக்கொள்ளணும். ஜெபிக்க விட்டாலும் சரி, ஜெபிக்க விடலாலும் சரி, பாட்டு பாட வச்சாலும் சரி, ஊழியம் கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, எப்படி இருக்கணும்? கற்றணும். அல்லேலூயா. நமக்கு என்ன ஆயிடுது சில நேரத்துல, அதுதான் வேணும் சபைக்கு, குடும்பத்துக்கும் அது வேணும். ஆண்டவர் சொல்றாரு, அழகா சொல்றாரு இந்த இடத்துல. சோத்திரம், பவுல் எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவர் தெரியுமா? எவ்வளவு வசதியா இருந்தவர் தெரியுமா? அப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்காக அந்த சுகபோகத்தை எல்லாம் அவர் விடுறார். அல்லேலூயா. அந்த பெருமையெல்லாம் விடுறார். ஒரு சாதாரண மனிதனாக அவர் தன்னை அர்ப்பணித்து தேவனுக்குள்ளாக, அவருடைய நோக்கமெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், கிறிஸ்துவை பற்றி அறியணும், உயிர்த்தெழுதலில் பங்கு பெறணும், கிறிஸ்துவை பற்றி மற்ற ஜனங்களுக்கு சொல்லணும். கிறிஸ்துக்குள்ளான காரியத்தை மாத்திரமே அவர் யோசித்து கொண்டே இருக்கிறார், சிந்தித்து கொண்டே இருக்கிறார். அதனாலதான் அவரால் சொல்ல முடிந்தது, மனரம்யமா இருக்க நானு கற்றுக்கொண்டேன். வாசிங்க தொடர்ந்து. பாருங்க, முதல்ல கத்துக்கிட்டேன், இப்ப என்ன சொல்றாரு? போதிக்கப்பட்டேன். இந்த போதனை தான் இன்னைக்கு உங்களுக்கும் வருது, எனக்கும் வருது. ஆமென். சில நேரத்துல சாப்பாடே நமக்கு கிடைக்காம கூட போகலாம். ஆமென் சொல்லுங்க. சில நேரத்துல டைம் ஆனதுனால, பிரதர் நீங்க ஒரு பாட்டு பாடணும்னு சொல்லியிருப்பாங்க, பாட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. டக்குன்னு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? கோச்சிக்க கூடாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், கோச்சிக்கணும், கோவப்படணும், கிறிஸ்துக்குள்ள வளரவே முடியாது. ஆமென். ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, இந்த மனுஷன் பட்டினியாருக்கும் கத்துக்கிட்டாராம். நம்ம கூட பிள்ளைங்களுக்கு கத்தரணும். ஒரு வேளை உபவாசத்தை போட்டு என்ன செய்யணும்? பட்டினியா இருக்க கத்து கொடுக்கணும். ஆமீன் சொல்லுங்களேன். சொல்ல மாட்டீங்களா? சில பேருக்கெல்லாம் தான் பசியா இருந்தாலும் பரவாயில்ல, தான் பிள்ளை என்னவா இருக்கக்கூடாது? பசியா இருக்கக்கூடாது. நல்ல உள்ளங்கள் தான். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள நம்முடைய பிள்ளைகளை பட்டினியா இருக்க கூட கற்றுக் கொடுக்கணும். நான் எப்படி சொல்றேன், இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். அவன் பட்டினியா இருந்தா தான், பட்டினியா 3 வேளையும் இருக்கிறவங்களை குறித்து ஒரு அறிவு அவனுக்கு வரும். ஆமா, அந்த உபவாசம் பட்டினியா இருக்கிறது வெறும் பட்டினியா போடாதீங்க, ஜெபத்துல நடத்துங்க. உபவாசிச்சு ஜெபிக்கட்டுமே, ஆவிக்குள்ளான வாழ்க்கையில வளரட்டுமே,
நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சில காரியத்தை கற்றுக் கொடுக்கணும், போதிக்கணும். நாமளும் சில காரியத்தை கற்றுக்கொள்ளணும். நமக்கு போதிக்கப்படுறத நம்ம கடைபிடிக்க வேண்டியதா இருக்கிறது. ஆமென். சோ ஆகனால இவர் சொல்றார், நான் எல்லாத்தையும் என்ன செஞ்சேன்? போதிக்கப்பட்டிருக்கிறேன். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும். என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய. பொதுவா இந்த வசனம் வந்தோன்னு என்ன செய்வோம்? நம்ம நல்லதை செய்யறது, பலனா செய்யறது. சோ அதை தான் யோசிப்போம். இல்ல, உபத்திரவப்படுவது கூட அவர் பலன் நமக்கு தேவை. ஆமென். பட்டினியா இருப்பது கூட யாருடைய பலன் தேவை? அவருடைய பலன் தேவை. சோ ஆகையினால இதையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்காக இவர் கற்றுக்கொண்டார். அதாவது ஆகாரத்தை விட்டு பசியை கற்றுக்கொள்ளுகிறார். மேன்மையான வாழ்க்கையை விட்டுட்டு சாதாரண வாழ்க்கையை கற்றுக்கொள்ளுகிறார். சோ ஆகினாலே இந்த மனிதனுடைய வாழ்க்கையில மிக பெரிய முக்கியத்துவம் எப்போதும் தேவனுக்கும் தேவனை சார்ந்ததுக்கும் மட்டுமே இருந்துச்சு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டவர்களாய் நாம் மாறும் பொழுது கிறிஸ்துவை அறிய முடியும். நான் இப்படி சொல்றேன், நீங்க கிறிஸ்துவை அறிய ஆரம்பிச்சிட்டாலே இந்த உலக காரியத்தில அதிகமான அன்பும் நாட்டமும் இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. நம்ம உலகத்துல இருக்கிறோம், அதனால உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷன் கட்டுற வீட்டை பார்ப்போம், வாங்குற பைக்கை பார்ப்போம், மொபைலை பார்ப்போம், பண்ற ட்ரெஸ்ஸையும் பார்ப்போம், எல்லாமே பார்ப்போம். ஸோ இதை பார்க்கும்போது நமக்குள்ளே என்ன வருங்க? ஒரு ஆசை வரும். நாமளும் சம்பாதிச்சு நாமளும் நல்ல நிலைமையில இருக்கணும்னு சொல்லிட்டு தப்பு கிடையாது. ஆனா நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வளர்ந்தீங்கன்னா அதெல்லாம் பெருசா தெரியாது. கிறிஸ்துவுக்காக செய்வதையே நம்ம அதிகமா நாட்டம் கொண்டிருப்போம். அல்லேலூயா. அதுதான் நமக்குள்ள வரணும். அது வந்தாதான் நாம உயிர் தெழுதல என்ன செய்ய முடியுங்க? பங்கு பெற முடியும். இந்த உலகத்துக்கு தேவையானதையும் கர்த்தர் கொடுப்பார். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஆபிரகாம் பணக்காரரா ஏழையா? இந்த ஆபிரகாம் இல்ல, பணக்காரனா ஏழையா? ஆனா அந்த பணத்துக்கு அவர் எப்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கல. நம்ம செய்த பிரச்சனையே தான், ஆண்டவரே எனக்கு இது கொடுங்க, அதை கொடுங்க. நாம அவருக்குள்ளான காரியத்தை செஞ்சா அவர் தன்னால கொடுப்பார். நமக்கு வேண்டியது இதன் காலத்துல நேர்த்தியாய் செய்கிற தேவன். நான் எப்ப சொல்றேன், நம்ம எல்லாருமே பணக்காரங்க தான். இந்த ஆபிரகாம் ஐயாவும் பணக்காரர் தான். நம்ம ஏன்னா இந்த உலகத்திலே விலை உயர்ந்த இயேசுவை சொந்த ரட்சகரா வச்சிருவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொன்னு சொல்லட்டுமா? நம்ம எல்லாம் ஒரு நேர்த்தியான இடத்துக்கு போக போறோம். அந்த இடம் உலகத்திலே விலை மதிப்புக்கு ஈடே கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட இடத்துக்கு சொந்தக்காரரா மாறுற நாம பணக்காரங்க தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாலியாங்கி சோக்கிட்ட ஒரு அம்மா சொல்லிச்சான், பரலோகத்துல தங்கம்லாம் இருக்குதுன்னு சொல்றேன், எனக்கு பூமியில கஞ்சே இல்லைப்பா. இந்த ஐயாவுக்கு ரொம்ப இந்த வார்த்தை டச் பண்ணிச்சான். போய் ஜெபம் பண்ணார். ஸோ ஆண்டவரை இந்த ஜனங்க பொருளாதாரத்திலும் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வதிச்சார் ஆண்டவர். அதனால நம்ம ஆண்டவர் அன்றன்றைக்கு வேண்டியதை நிச்சயமா நமக்கு கொடுக்கக்கூடியவர். நாம பெற்றுக்கொள்ளும்படியாய் நமக்கு தேடணும். அவ்வளவுதான் விஷயம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கொஞ்சம் வேகமா போலான்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது 13 வரைக்கும் வாசிட்டீங்களாப்பா? அடுத்தது பிலிப்பியர் 3:9 வசனத்தை வாசி. நீங்க நல்லா கவனிங்க. 2 காரியம் சொல்றாரு. ஒன்னு சுயநீதி, இன்னொன்னு தேவநீதி. சுயநீதி என்ன, தேவநீதி என்ன? ஆமென். சுயநீதி என்பது என்னன்னா, நமக்கு நாமே இது சரி, தப்பே செஞ்சிட்டாலும் நம்ம ஆளுங்க செஞ்சிட்டாங்கன்னா என்ன செய்வாங்க? சில பேர் சரி. ஆமென். கேட்கலாமான்னு தெரியல உங்களை எல்லாரும். விசுவாசி அவிசுவாசியோடு பிணைக்கப்படக்கூடாது என்பது தேவனுடைய நீதி. ஆனா மனுஷ நீதி என்ன? யார் வேணாலும் யாரை விரும்புறாங்களோ என்ன செஞ்சுக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம். இது மனித நீதி. சில பேர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்தக்காரனுக்கு ஒரு சட்டத்தை பேசுவான், தான் பிள்ளைக்குன்னு ஒரு சட்டத்தை பேசுவாங்க, மற்றவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? வேற மாதிரி பேசுவாங்க. ஆனா நம்ம தேவன் அப்படி அல்ல, ஒரே நீதி உள்ளவர். அல்லேலூயா. அவர் யாருக்காகவும் தன்னுடைய நீதி என்ன செய்ய மாட்டாருங்க, மாத்திக்க மாட்டார். என் பாஸ்டர், நான் நியமிச்ச சாலமோன் பாஸ்டர் தப்பு செஞ்சுட்டாரு, அவர் செஞ்சா தப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டார்.
செஞ்சாலும் தப்பு தான். ஆமென். நம்ம ஆண்டவர் என்ன ஸ்பெஷல்னா, அவர் நீதி உள்ளவர் தான், ஆனா மன்னிப்பார். ஏன்னா என்னுடைய பாவத்துக்கான தண்டனைய அவர் ஏத்துக்கிறார். ஆமென். சோ இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தேவ நீதி வெளிப்படுகிறதா, மனுஷ நீதி வெளிப்படுகிறதா? சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்பாங்க. ஆனா நீ தேவனுக்கு முன்னாடி நிறுத்தி பாரு, இது தேவனுக்கு பிரியமா இல்லையா? ஸ்தோத்திரம். அம்மா ஒன்று சொல்லும், அப்பா ஒன்று சொல்லுவாரு, ஃப்ரெண்டு ஒன்று சொல்லுவாங்க. ஆனா தேவன் சொல்றது இது. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள என்னன்னா, உலகத்துல இருக்கிறது இதெல்லாம் சாதாரணம். இப்படி சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு மாப்பிள்ளையை பார்க்க போனாங்க. மாப்பிள்ளையை குறித்து விசாரிச்சாங்க. மாப்பிள்ளையை குறித்து விசாரிக்கும் போது மாப்பிள்ளை வந்து கொஞ்சம் குடிகாரராமே. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, இந்த காலத்துல யார் குடிக்காம இருக்கிறாங்க? எப்படி சொல்றாரு? நான் யதார்த்தமாக தானே சொல்றேன். அவர் வந்து எப்பயாச்சும் தான் ஃபங்க்ஷன் டைம்ல என்ன செய்வாரு, குடிப்பாரு. யாருன்னா செத்து போயிட்டாங்கன்னா அப்போ என்ன பண்ணுவாரு, குடிப்பாரு. மற்ற டைம்லாம் அவர் என்ன செய்ய மாட்டாரு, குடிக்க மாட்டார். இந்த குடிகாரருக்கு என்ன பேர் தெரியல எனக்கு, நீ சொல்லுங்க, எனக்கு தெரியல. பார்ட் டைம் குடிகாரரா? ஜீசஸ். சோசியல் ட்ரிங்கரா? சந்தர்ப்பவாதி. சரி, எல்லாம் ஒரு பேர் ஏரியா. சூப்பர். சரி, கர்த்தர் நல்லவர். ஜீசஸ். அப்போ இன்னைக்கு என்ன காலகட்டத்தில் என்ன பேச்சு வந்துடுச்சு? பொதுவா என்ன பேச்சு வந்துடுச்சு? யார் தான்பா குடிக்காம இருக்கிறாங்க? இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில நிறைய மாறிக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு குடும்ப வாழ்க்கை, சில பேர் பாருங்க கல்யாணம் பண்ணாம வாழ்றாங்க, சில பேர் பாருங்க கல்யாணம் பண்ணி வாழல. இன்னைக்கு கேட்குறான், என்ன ஒரு வருஷம் தான் வாழ்ந்தீங்க, என்ன ஆச்சு? இதெல்லாம் சாதாரணங்க இன்னைக்கு உலகத்துல. என்னதுங்க, எனக்கு பிடிக்கல, அவங்க இஷ்டத்துக்கு போயிட்டாங்க, நான் என் இஷ்டத்துக்கு போயிட்டேன். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, உலகம் செய்யற எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்து என்ன செஞ்சுட்டாங்க, இது இந்த உலகத்துல இந்த காலத்துல இது சரி அப்படின்ற ஒரு சிந்தைக்கு கொண்டு வந்துட்டான். ஆனா தேவனுடைய நீதி அப்படிப்பட்டது அல்ல. அது 2000 வருஷத்துக்கு முன்னாடியும் அதே தான், இப்பவும் அதே தான், இன்னும் கர்த்தருக்கு சித்தமான ஒரு 100 வருஷம் போனாலும் இதே தான். ஆமென் சொல்லுங்களேன். மாறவே மாறாது. இன்னைக்கு சில மனிதர்கள் மாற்றிக்கொள்ளுகிறார்கள். எல்லாவற்றிலும் பாருங்க, தனக்கு சௌகரியமானதை, தனக்கு விருப்பமானதை அவங்க கொண்டு வந்து தனக்கு அது சரி என்பதை திருப்தி அடைந்து விடுகிறார்கள். அதனாலதான் கிறிஸ்துவுக்குள்ள வளரவும் முடியல, உயிர்த்தெழுதல்ல பங்கு பெறவும் முடியாது. ஆமென். ஆனா இவர் தெளிவா இருக்கிறாரு, இந்த நியாய பிரமாணம் அல்ல, இந்த சுய நீதி அல்ல, ஒரு 4 மனிதர்கள் சொல்லுகிறதை அல்ல, தேவனுடைய நீதியையே நான் தேடுகிறேன். அல்லேலூயா. சோ கர்த்தருக்கு முன்பதாக எது சரி, கர்த்தர் எதை சரி என்று சொல்லுகிறாரோ அதையே நான் சரி என்று சொல்ல, அதையே நான் கடைபிடிக்க நான் விரும்புகிறேன். ஒரு காலத்துல, பழைய ஏற்பாட்டு காலத்துல, கொலை செய்யாதிருப்பாயாக, இதுதான் எதுங்க, 10 கட்டளைல 1. ஆனா இப்ப புதிய ஏற்பாட்டுல உன் சகோதரனை பகைக்கவே கூடாது. நீங்கெல்லாம் பார்க்கறத பார்த்தா நான் தப்பா பிரசங்கம் பண்ற மாதிரியே இருக்குது. எடுத்து வாசிங்க யாராச்சும் ஒன்று. 5:4 மத்தேயு 5 எடுத்து வாசிங்க. அதுல 20 ஐயா வசனம் ஐயா வாசிங்க ஐயா. தன் சகோதரன் நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவர் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீண் என்று சொல்கிறவர் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நகரத்துக்கு ஏதுவாய் இருப்பான். எரி நரகத்துக்கு. ஆமா, இன்னைக்கு இருக்கிற நகரம் எல்லாம் நரகம் தான். வாசி. ஆகையால் நீ பலிபீடத்தில் நின்று உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி. ஓகே, கவனிங்க. நீங்க பகைச்சிக்கிட்டு போடுற காணிக்கையே எனக்கு வேணான்றார் ஆண்டவர். நம்மள என்ன சொல்லுவாரு, நீங்க போடுற என்ன வேணுமா, பகையோடு போடுற என்ன வேணாமா ஆண்டவருக்கு,
காணிக்கே வேணாமா, அப்ப நீயும் நானும் வேணுமா? நிச்சயமா வேணும். யோசிச்சு பாருங்களேன், பழைய ஏற்பாடு காலத்திலே பிறந்திருக்கலாம் போல, ஆனா அவங்க கிடைக்காத ஸ்லாக்கியம் நமக்கு கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினால் மன்னிப்பு கிடைக்கும். அல்லேலூயா. நான் எப்படி சொல்றேன், பழைய ஏற்பாட்டு காலத்துல பாவங்களுக்கு தண்டனை கடுமையா இருந்தது. புதிய ஏற்பாட்டு காலத்துல பாவங்களுக்கு தண்டனை கடுமையா இருந்தாலும் கூட ஸ்தோத்திரம், பழைய ஏற்பாட்டு காலத்தை விட புதிய ஏற்பாட்டு காலத்துல பாவத்தினுடைய காரியம் அதிகம். எப்படி சொன்னா உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். கொலை செய்யாம இருக்கிறது நல்ல முடியும், ஆனா ஒருத்தனை பகைக்காம இருக்க கடினம், அதை கடைபிடிப்பது கடினம். ஆனா அதற்கான தண்டனை பெருசுதான். அந்த தண்டனையிலிருந்து தப்புறதுக்கு இயேசு அவருடைய ரத்தத்தினால் நம்மளை கழுவி நமக்கு ஈஸியா மன்னிப்பு கொடுத்துறாரு. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஈஸியா நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, 2-3 சாட்சி இருந்தாலும் போலாம், கல்லாலே அடிச்சு உன்னை சாவடிச்சிடலாம். இன்னைக்கு சாட்சி கேட்டா சபையை வந்து சொல்லுவோம் ஒருத்தனுக்கு எதிராக. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சதுன்னு தெரியல. சுய நீதியை அல்ல, தேவ நீதியை தேடுகிறவர்களாய் கடைபிடிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். நம்முடைய நீதி எப்படி இருக்குதா, தேவனுக்கு முன்னாடி ஏசாயால சொல்லப்படுகிறது, அழுக்கான கந்தைய போல இருக்கலாம். நம்ம எவ்வளவுதான் பர்ஃபெக்டா இந்த உலகத்துல, ஒருவேளை நம்ம பக்கத்து வீட்டுக்காரனை விட அல்லது நம்ம வீட்டிலேயே இருக்கிற 4 பேரை விட நம்ம நல்லவங்களா இருக்கலாம். ஆனா தேவனுக்கு முன்னாடி போய் நின்னா நம்ம எப்படி இருக்கிறோமா, அழுக்கான கந்தை. கந்தையாம இருக்குது, அழுக்காம இருக்குது. ஆனா நம்ம தான் சரியா இருக்கிறோம்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா தேவ நீதிக்கு முன்னாடி நம்ம ஒண்ணுமே கிடையாது. ஆனா அந்த தேவ நீதியில கர்த்தர் நம்மை நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இது எல்லாம் எதற்கு? அவரை அறிகிற அறிவை அடையணும், அவரோடு நான் ஐக்கியப்படணும், அவருடைய உயிர்த்தெழுதல்ல நானே பங்கு பெற வேண்டும். இதற்காக நான் விட வேண்டியதை விட்டு மாற்றிக்கொள்ள வேண்டியதை மாற்ற வேண்டும். இந்த மனுஷன் எதெல்லாம் விட்டான், ஸ்தோத்திரம், பெருமைகளை விட்டான். அவன் படிப்பின் காரியங்களை பெருசா நினைக்காம அதை சாதாரணமாய் நினைத்தான். பதவியை விட்டான். ஸ்தோத்திரம். இப்படி அவன் விட்டு கொண்ட காரியங்களும் அவன் மாற்றி கொண்ட காரியமும் இன்னைக்கு தேவனுக்குள்ளாக அந்த மனிதனை ஸ்தோத்திரம் பயன்படுத்தினது. கர்த்தருடைய வருகையிலே நிச்சயமாக நாம் அவரை காண முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சுய நீதியை தேடாதீங்க, தேவ நீதிக்கே எப்போதும் இடம் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வேகமா போகலாம். 2வது காரியம், இன்னைக்கு 2 விஷயத்தை தான் நான் சொல்ல வந்திருக்கிறேன். 2வது, நீங்க தேவனுக்காக என்ன செஞ்சீங்க அல்லது பிரயாசப்பட்டீங்க. இயேசு நமக்காக செஞ்சதை நம்ம பெருசா நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனா நம்ம 2வது, தேவனுக்காக என்ன பிரயாசப்படுகிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம். இயேசுவும் பவுலும் நீங்களும் நானுமான அந்த வரிசையில நம்ம வருகிறோம். இயேசு நமக்காக என்னெல்லாம் செய்யணுமோ செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்ப செய்ய வேண்டியதையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இனிமேலும் வர வேண்டியதையும் அவர் செய்து கொண்டிருக்கிறாரு. பவுலும் தன்னுடைய வாழ்நாளில் தேவனுக்காக செய்ய வேண்டியதை அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. இன்னைக்கு நம்முடைய டர்ன். நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். ஒரு சில வசனத்தை மட்டும் காண்பிக்கிறேன். வெளிப்படுத்தின 2:3 வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். பாருங்க, அவர் என்ன பண்றாரா, சகிக்கிறாரா, பொறுமையா இருக்கிறாரா, அவங்க பிரயாசப்படுறாங்க. ஸோ இந்த சகிப்புத்தன்மை வேதனையோடு கூட இருந்தாலும் இந்த பவுல் பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவருக்காக எதையாச்சும் செய்யணும்ன்ற ஒரு பிரயாசம் அவருக்குள்ள இருந்து கொண்டே இருக்கிறது. வாசிங்க. நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. பாருங்க, சில தேவ பிள்ளைகளுக்குள்ளே ஆண்டவருக்காக பிரயாசப்பட்ட பிரயாசங்கள் ஏராளம். ஜெபிப்பதிலே, உதவுவதிலே, மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதிலே, ஊழியத்திலே உதவியா இருப்பதிலே, சபையிலே உதவியா இருப்பதிலே, சுத்தம் பண்ணுவதிலே உதவியா இருப்பதிலே, எல்லாவற்றிலும் பிரயாசங்கள் அதிகம். ஆனா கால போக்கில் என்ன ஆயிடுதான், சில பேருக்கு அந்த பிரயாசம் குறைஞ்சு போகுது. சில பேர்லாம் சொல்லுவாங்க, நீங்க கூட நினைச்சிருக்கலாம், ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை நினைச்சிருக்கலாம், சர்ச்சைக்கு போகணுமா வந்தமான்னு இருக்கணும். எப்படி இருக்கணும்? அல்லேலூயா. நீங்கெல்லாம் மௌனமா இருக்கிறத பார்த்தா நான் மட்டும்தான் அப்படி நினைக்கிற மாதிரி இருக்குது. எங்க வீட்டில் ஒரு முறை சொன்னாங்க, சர்ச்சுக்கு போனியா, என்ன பண்ற, சர்ச்சு முடிஞ்சுதா, பாஸ்டுக்கு சோத்திரம் சொன்னியா, வீட்டுக்கு வந்துடு. ஏன்னா சில பிரச்சனைகள்லாம் எழும்புறதுனால அப்படி சொல்றாங்க. ஆனா நம்முடைய ஐக்கியம் அப்படி இருக்கவே கூடாது. ஆமென்.
ஸோ சபையோடு கூட, சபை ஊழியனோடு கூட, சபையில் இருக்கிற மற்றவர்களோடு கூட நம்ம ஒருமனப்பட்டாதான் இந்த ஊழியம் வளரும். எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த 2024 எல்லா சபையிலையும் விபிஎஸ் அவ்வளோ அழகா நடந்துச்சு. அல்லேலூயா. பிள்ளைங்களுடைய பிரயாசங்கள், நீங்க கூட நிறைய பிரயாசப்பட்டீங்க. சார்ட் ஒர்க்கு, அப்புறம் என்னெல்லாம் பண்ணீங்க, கேமு, ஸோ நிறைய காரியங்கள். சில பேர் தூக்கத்தெல்லாம் தியாகம் பண்ணியிருக்கீங்க. ஸ்தோத்திரம். இப்படி இந்த பிரயாசத்தை ஆண்டு பார்க்குறார். உங்க பிரயாசத்துக்கான பலனை நிச்சயமாய் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்னுடைய ஆரம்ப நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களில் சிலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு உண்டு. இறையூர் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நான் தான் செய்யணும். A to Z நான் தான் செய்யணும். சர்ச்சு பெருக்கிறதுலேருந்து எல்லாமே நான் தான் செய்யணும். துடைக்கிற வேலையும் நான் தான் செய்யணும். பாய் போடுற வேலையும் நான் தான் செய்யணும். சண்டே ஸ்கூல் டீச்சராக நான் தான், பாஸ்டராக நான் தான், கொயரா நான் தான், எல்லாமே என்ன தான் நானே பண்ணணும். ஃபங்க்ஷன் வந்தாக்கா சீரியல் போடுறதும் நான் தான். சர்ச்சுக்கு கொஞ்சம் சீரியல் வாங்கி வச்சுருப்போம், அதை ஒழுங்காக எடுத்து வச்சுருவேன் முடிச்ச ஒன்றா. அதை கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் யூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதே போல் தான் என் வாழ்க்கையில் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் பிள்ளைங்க எழும்ப ஆரம்பித்தாங்க, உதவி செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ என்னுடைய உழைப்பும் இருந்தது, அவங்களுடைய உழைப்பும் இருந்தது. இந்த வருஷம் மட்டும்தான் என் உழைப்பு சுத்தமாக இல்லவே இல்லை. அல்லேலூயா. பிள்ளைங்க எல்லாரும் எழும்புனாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் ஸ்தோத்திரம். ஒரு சமயத்தில் என்ன பண்ணுவான், இறையூர்லேருந்து எல்லா இடத்துக்கும் வந்து நடத்திட்டு இருப்போம். இங்கே கூட வந்து நடத்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்திலும் அங்கங்கே ஆட்களை கர்த்தர் எழுப்பி தந்திருக்கிறாங்க. அங்கங்கே இருக்கிறவங்க பிரயாசப்படுறாங்க. ஸ்தோத்திரம். இறையூர் சர்ச்சிலேயே நாங்கள் எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறது, தேவைகள்லாம் சந்திக்கிறதுக்கு அங்கே தான் கேட்போம். ஆனால் இப்போ வர நாட்கள் அப்படி அல்ல. ஸோ தேவைகள் அந்தந்த சபைகள் ஏற்றுக்கொண்டாங்க. பரிசு பொருட்கள் சில ஆட்களை கேட்போம். ஆனால் இன்னைக்கு பாருங்க, அந்தந்த சபைகளிலே கர்த்தர் ஆட்களை எழுப்புறார். அல்லேலூயா. இதெல்லாம் நம்முடைய பிரயாசங்கள். நம்ம ஆண்டவருக்காக எதையாச்சும் என்ன பண்ணணுங்க, செய்யணும். நம்ம வீட்டுக்காக செய்யணும், நம்ம பிள்ளைக்காக செய்யணும். நல்லது, நான் தவறு சொல்லலை. அதோடு கூட முதன்மையான காரியம் தேவனுக்காக செய்யணுன்ற சிந்தை நமக்குள்ள இருக்கணும். ஏன்னா சுயத்தோடு கூட நம்ம இருக்கக்கூடாது. என் பிள்ளை, என் குடும்பம், என் வீடு, அது நம்ம தேவ பிள்ளைகளாக இருக்க முடியாது. நம்முடைய ஆண்டவரே மற்றவங்களுக்காக தான் ஜீவனை கொடுத்தார். ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம சுயநலவாதி அல்ல, நம்ம பொது நலவாதிகள். ஆமெனே வரலையா? ஸ்தோத்திரம். அதனால தான் நிறைய மிஷினரிமார்கள் வந்து நிறைய காரியத்தை தேசத்தில் செய்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒருத்தங்க நல்லா இருக்கணும்னு அவங்க நல்லா வாழ்ந்துட்டு போகலாம், அவங்க சந்ததிக்கு சேர்த்து வச்சுட்டு போகலாம், அவங்க குடும்பத்தை பார்க்கலாம், அவங்க சொந்தக்காரங்களை பார்க்கலாமே. இல்லை, அதோட நிற்கலையே. பாருங்க, நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டெல்லாம் போய் ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க. எதனால? கிறிஸ்து அவங்களுக்குள்ள இருந்ததுனால. ஆமென். சரி, ஆண்டவருக்காக நம்ம பிரயாசப்படணும். சில நபர்கள் என்ன பண்றாங்கன்னா, நல்லா ஓடுறாங்க, நல்லா பிரயாசப்படுறாங்களா, திடீர்னு என்ன ஆயிடுறாங்களா, அததான் அங்க சொல்றாரு. எல்லாமே ஓகே தான், ஆனா உங்ககிட்ட எனக்கு ஒரு குறை உண்டு. ஆதியில் இருந்த அன்பு இல்லை. அப்பெல்லாம் எப்படி ஜெபிக்க தெரியுமா நீனு? அப்பெல்லாம் எப்படி ஓடி ஓடி கர்த்தருடைய ஊழியத்தை செய்வ, தேவ சமூகத்தில் எப்படி நிற்ப, ஆண்டவருக்காக எப்படி கொடுப்ப. சோ எல்லாத்தையும் அவர் சொல்லி சொல்றாரு. ஸ்தோத்திரம். நீ என்ன செய்ய வேண்டும்? வாசிங்க தொடர்ந்து. எப்போங்க? மனம் திரும்பாத பட்சத்தில் பாருங்க, விளக்கு தண்டு. விளக்கு தண்டுன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு விளக்கு இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த விளக்க ஐயா, ஆமா, ஸ்டாண்டு. இப்போ இது மேல நான் ஒரு கேண்டல் வைக்கிறேன்னு வச்சுக்கீங்களேன். இப்போ வெளிச்சம் ரொம்ப தூரம் என்ன செய்யுங்க, போறோம். இதை எடுத்துட்டு தரையில வச்சுன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு தூரம் போவான் அந்த வெளிச்சம்? அதே தான் உன் வாழ்க்கை மாறிடுவான். புரிஞ்சுதா? ஆமென். எப்போ? மனம் திரும்பாத பட்சத்தில் தான். நல்ல ஆண்டவர் இல்ல, இப்பவே நான் செய்வேன்னு சொல்லல. இவ்வளவு நாள் நீ ஒழுங்கா இல்லை, அதனால நான் செய்வேன்னு சொல்லல. நீ மனம் திரும்பிட்டா ஓகே, மனம் திரும்பாட்டா உடனே அடிச்சிட மாட்டார். என்ன சொல்ல, கொஞ்சம் வெளிச்சம் தான் ஆயிடும், குறைஞ்சிரும். வெளிப்பாடுகள் குறைஞ்சிரும், ஆண்டவருடைய ஐக்கியம் குறைஞ்சிரும், எல்லாமே ஆசீர்வாதம் குறைஞ்சிரும், ஆரோக்கியம் குறைஞ்சிரும், எல்லாமே சமாதானம் குறைஞ்சிரும், எல்லாமே குறைஞ்சிரும். ஸோ ஆனால் மனம் திரும்ப வேண்டும். நீ ஆதியில் செய்ததை செய், உங்களால் முடியும். ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருவார். வேதம் சொல்லுகிறது, அவர் பலப்படுத்துகிற கிறிஸ்து. சரி, பவுலை பற்றி கொஞ்சம் வேகமாக நான் சொல்கிறேன், நீங்கள் எழுதி கொள்ளுங்க, கவனமாக கேளுங்க. அப்போஸ்தலர் 14:19-22 அதில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மனுஷன் போய் ஊழியம் செய்கிறார். ஊழியம் செய்கிற இடத்துல அடிச்சு, அல்லேலூயா,
சோத்திரம். சொல்லுவாங்கல்ல ஊர்ல விளையாட்டா சொல்லுவாங்கல்ல வீட்டுல எல்லாம், உன்னை அடிச்சு துவைச்சிரும்னு சொல்லிட்டு, அது யாருக்கு நடந்ததுன்னா பவுலுக்கு நடந்தது. அடிச்சு துவைச்சு அவரை தூக்கின்னு வந்து போடுறாங்க, அவர் செத்து போயிட்டாருன்னு போடுறாங்க. மனுஷன் எழுந்து நின்று திருப்பி போய் பக்கத்து ஊர்ல ஊழியம் செய்யறாரு. இல்லையே லூயா. எனக்கெல்லாம் இதெல்லாம் படிக்கும் போது நான்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு தோணுது. ஆமே ஸ்தோத்திரம். ரத்தம் ஊத்துதுங்க. பவுல் வந்து ரொம்ப விரும்பப்படுகிற ரூபமுடையவர் அல்ல. சரித்திர ஆசிரியர்கள் சொல்றாங்க அவர் ரொம்ப குள்ளமான மனுஷன். அவருடைய கால் வந்து என்ன சொல்றது, பெண்டா இருக்குமா. யார சொல்றேன்? ஆமா, பெண்டா இருக்கும், கரடு முரடா இருக்கும் அவருடைய கால். அவருடைய கண்ணுல ஒரு விதமான வியாதியம், அழுக்கு வந்துகிட்டே இருக்குமா. பாருங்க, கண்ணு சொன்னோம்னா எல்லாருமே நம்ம என்ன செய்வோம், கண்ணுல தொடப்போம். கொஞ்சம் அழுக்கு இருந்தாலே கஷ்டமாகுது நம்ம. ஆனா அவருக்கு என்ன வியாதியம், கண்ணுல இருந்து அந்த அழுக்கு வந்துகிட்டே இருக்குமா. அப்படிப்பட்ட ஒரு ஆள் நம்மளால ரொம்ப நாள் பார்க்க முடியுமா? அந்த பலவீனத்திலும் கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. நான் சில நேரத்துல யோசிப்பேன், இவ்வளவு பலவீனத்திலும் இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவிலையும் ஊழியம் செய்யறாரு. சோ அதுவும் சொல்றாரு, இதுவும் தேவன் எனக்கு அனுமதித்தது. அல்லேலூயா. சோ 2 கொரிந்தியர் 12:7-10 நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் ஜெபம் பண்றாரு, என்ன ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, என் பலன் உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும். கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். எப்படிடா இதெல்லாம்? அல்லேலூயா. எனக்கு பலவீனமா இருக்கிறதுனால கிறிஸ்துவின் வல்லமை என்ன நிரப்புது இல்லையா, அதுக்காக இந்த பலவீனத்தையே நான் பெருசா நினைக்கிறேன். ஆமே. தான் குறவையே, தன்னுடைய பலவீனத்தையே இவர் பெருமையா நினைக்கிறார். யார் இந்த காலத்துல இருக்க முடியும் அப்படி? சோ இவ்வளவு சூழ்நிலைக்கு நடுவிலும் கர்த்தருக்காக ஊழியம் செய்யறார். நமக்கு ஒரு நாள் சட்டை அயன் பண்ணலனாலும் சபைக்கு வர மாட்டோம். துணி அழுக்கா இருக்குதுன்னு சில பேர் என்ன பண்ண மாட்டாங்க, ஊழியத்துக்கு வர மாட்டாங்க, சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. ஸோ ஆனால் இந்த மனுஷன் பாருங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலை, பலவீனம் தான், பாடுதான், ஸோ வருத்தம் தான். ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுத்ததை நான் செய்வேன். அதான் பிலிப்பியர்ல அழகா சொல்றாரு, நான் சொல்ல மறந்துட்டேன் அந்த வசனத்தை, 3:12. நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஆண்டவர் என்னை எதற்காக செலக்ட் பண்ணார், என்னை எதற்காக ஊழியத்துல வச்சார், என்னை எதற்காக விசுவாசியா வச்சிருக்கிறார், என்னை எதற்காக அவர் மீட்டு கொண்டாரோ அதை நான் செய்வதற்கு நான் ஆசையாய் தொடர்கிறேன். அல்லேலூயா. சோ பவுலுடைய காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 4:12 சொல்லுகிறது, அவன் வேலை செய்கிறவனா இருந்தான், பாடுபடுகிறவனா இருந்தான், அந்த பாடுகளுக்கு மத்தியிலே தன்னை அவமானப்படுத்துகிறவர்களுக்கும் நன்மையையே செய்கிறவனா இருந்தான். ஒரு வசனத்தை வாசிப்போம். அதை வையப்பட்டு எங்களை திட்டுறாங்க நிறைய பேர். ஆனா நாங்க என்ன தெரியுமா செய்யறோம், திருப்பி அவங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஏற்கனவே வேலை செய்யறாரு, ஒரு 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 காரியத்தை உங்களுக்கு எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுக்குறேன், கவனி. எல்லாருக்கும் தெரியும். ஏற்கனவே வீட்டில் யாருன்னா ஒருத்தவங்க நல்லா வேலை செஞ்சுட்டாங்கன்னா வேலை செய்யாத ஆள் எல்லாம் எரிஞ்சுக்கிட்டே இருப்பான். புரிஞ்சுதா புரியலையா? வீட்டில் ஒரு ஆள் நல்லா வேலை செஞ்சுட்டாங்கன்னா வேலை செய்யாத மற்ற ஆள் சண்டையே வரமாட்டாங்க, ஒன்றுமே இருக்காது. ஒரு சின்ன விஷயம் தான் கேட்டிருப்பாங்க. அதுக்கு என்ன செய்வாங்க சில ஆள், நான் காலிலேருந்து எவ்வளோ வேலை செய்கிறேன்னு தெரியுமா அப்படின்னு ஆரம்பித்து சண்டையே வந்துடுவாங்க. ஆனால் பவுல் பாருங்க, வேலை செஞ்சாராம். அவர் அந்த நேரத்தில் சாதாரணமாக கூட இல்லை, என்ன பண்ணாங்களாம், திட்டினாங்களாம். எதிராக இருந்த மக்கள் என்ன பண்ணாங்களாம், திட்டினாங்களாம். இவர் என்ன வேலை செஞ்சாருன்னா கூடாரம் போடுற வேலை. வெயிலெலாம் கூடாரம் போட்டால் எவ்வளோ கோவம் வரும்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட நிலைமையிலும் மற்றவங்களை என்ன செஞ்சார் அவரு? இதுதான் நீங்கள் கிறிஸ்துவுக்காக செய்கிற செயல்கள். ஆமென். நீங்கள் இயேசுவுக்காக என்ன செய்கிறீங்க, கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்காக என்ன செய்கிறீங்க, இதுதான் முக்கியம். விட வேண்டியதை விட்டுட்டு மாற்றிக்கொள்ள வேண்டியதை மாற்றிக்கிட்டு அவருக்கு செய்ய வேண்டியதை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சோ இப்படிப்பட்ட ஒரு மனிதனாக அவர் காணப்படுகிறார். இவருடைய பிரயாசங்கள் எல்லாம் ஆண்டவருக்காக இருக்கிறதை தொடர்ந்து நம்ம பார்க்க முடிகிறது. இவர் பட்ட பாடுகள், உபத்திரவங்கள், கண்ணீர்கள், வேதனைகள் எல்லாத்துக்கும் மத்தியிலையும் கிறிஸ்துவின் நற்குணத்தையே வெளிப்படுத்தினார். அதனாலதான் அவர் தன்னுடைய உடன் ஊழியக்காரனுக்கு சொல்லி இப்படி நிறைவு செய்கிறார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5-8 வரைக்கும் வாசித்து நாம ஜெபிக்கலாம். பாருங்க, உன் ஊழியத்தை நிறைவேற்று. கர்த்தர் உன்னை எதற்காக தெரிந்து கொண்டாரோ அதை நிறைவேற்றுவதிலே நாம கவனமாயிருப்போம்.
ஏனென்றால் நான் இப்பொழுதே வான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். ஆமென். அது எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். ஆமென். ஹல்லேலூயா. நீதியின் கிரீடம் பரலோகத்துக்குள்ள பிரவேசித்து ஆண்டவருடைய கிரீடத்தை அவன் வாங்குகிறானே. நாமளும் கூட ஸ்தோத்திரம், இந்த மனிதனை போல விட வேண்டியதை விட்டுட்டு மாற்றிக்கொள்ள வேண்டியதை மாற்றிக்கொண்டு ஸ்தோத்திரம், நாம தேவனுக்காக பிரயாசப்படுவோம். அவருடைய ராஜ்யத்தில் காணப்பட கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பவுல் தன் வாழ்க்கையில் எவ்வளோ காரியத்தை மாற்றிக்கொண்டார், எவ்வளோ காரியத்தை விட்டுட்டார். ஸோ இன்னைக்கு நாமளும் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம். விட வேண்டியதை தயவு செய்து விட்டுருங்க, மாற்றிக்கொள்ள வேண்டியதை தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த பவுல் அதிகமாய் ஊழியம் செய்தவர். இவருடைய பிரயாணத்தை பற்றி நீங்கள் உங்கள் பைபிளில் கடைசி பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு மேப் இருக்கும். பவுல் எந்தெந்த ஊருக்கெல்லாம் போனார். கிட்டத்தட்ட 41 இடங்களிலே அவர் கடந்து போய் ஊழியங்களை நிறைவேற்றியிருக்கிறார், சபைகளை உருவாக்கி இருக்கிறார், மூப்பர்களையும் உடன் ஊழியர்களையும் நியமித்திருக்கிறார். அதிகமான பிரயாணம் பண்ணவர் அவர்தான், அதிகமாய் ஊழியம் செய்தவர் அவர்தான், அதிகமாய் சபைகளை ஸ்தாபித்தது அவர்தான். அதிகமான புத்தகத்தை புதிய ஏற்பாட்டில் கிட்டத்தட்ட 13 புத்தகம் எபிரேயர் சந்தேகிக்கப்படுகிறது. ஆனால் அதோடு சேர்த்து 14 புத்தகத்தை இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுவதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளை உங்க வாழ்க்கையில விட வேண்டியதை தயவு செய்து விட்டுட்டு மாற்றிக்கொள்ள வேண்டியதை மாற்றிக்கொண்டு கர்த்தருக்காக செயல்பட ஆரம்பியுங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் சபையிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். நாம் எல்லாரும் முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்துல அல்லேலூயா. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். சொல்லுவோம். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன், லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். எனக்கு லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவே, இந்த வேலைக்காக, இயேசு ராஜாவே, இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன், மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓடிடுவேன், நான் ஓடிடுவேன், என் இயேசுவுக்காய் நான். எல்லாரும் சேர்ந்து சொல்ல. ஓடிடுவேன், ஓடிடுவேன், நான் என் இயேசுவுக்காய் நான் ஓடிடுவேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடிடுவேன். அப்போஸ்தலனாகிய பவுலை நீங்க சந்திச்சீங்க. இவன் ராஜாக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் யூதர்கள் அல்லாத மற்றவர்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க
நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்று சொன்னேன். பவுல் என்பதற்கு சிறியவன் என்று பொருள்படுகிறது. அவன் வாழ்க்கையில் எவ்வளவோ மகத்துவத்தில் அவன் இருந்தாலும் தன்னை தாழ்த்தினவனான் சிறியவன் என்று பெயர் வைத்துக் கொண்டு உமக்கென்று பெரிய காரியங்களை செய்ய வைக்கிற நாங்களும் அப்படியே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த முக்கியம் மேன்மை என்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஐயா. பணம் தான் முக்கியம், படிப்பு தான் முக்கியம், பதவிதான் முக்கியம் என்று நாங்கள் பல கண்ணோட்டத்துல இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்திருக்கிறேன். இவையெல்லாம் நஷ்டமும் குப்பையுமாய் இருக்கிறது. கிறிஸ்துவின் ஐக்கியமும் கிறிஸ்துவை அறிகிற அறிவும் ஐக்கியமும் உயிர்த்தெழுதலில் பங்குமே மிக சிறந்தது என்று எங்களோடு பேசியிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை போல நாங்களும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆம் தகப்பனே, பாடுபடவும் ஆண்டவரே ஊழியம் செய்யவும் உமக்கென்று சிலவற்றை இழந்தாலும் ஆண்டவரை நாங்கள் சந்தோஷமாய் முன்னேற எங்கள் இருதயத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஆம் தகப்பனே, குறிப்பாக எங்கள் தேவனாகிய இரட்சகரை நாங்கள் விட வேண்டிய எல்லாவற்றையும் விட்டு விடட்டும். பெருமைகளை விட்டு விடட்டும், பொருளாசையை விட்டு விடட்டும், ஆண்டவரே புகழ்ச்சியை விட்டு விடட்டும், ஆண்டவரே பொல்லாப்பாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் விலகட்டும் ஐயா. அதே சமயத்துல உமக்காக நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயமும் உண்டு. நாங்கள் முன்பு நல்ல செலவு செய்து சாப்பிடுகிறவர்களாய் இருந்திருக்கலாம். நாங்கள் நிறைய செலவு பண்ணி ஆண்டவரை சில ஆடைகளை உடுத்துகிறவர்களாய் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள அது எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் வரட்டும். ஆமான்ற வீண் செலவுகள் எங்கள் வாழ்க்கையில வேண்டாம் ஐயா. பெருமைக்குரிய செலவினங்கள் எங்கள் வாழ்க்கையில வேண்டாம் ஐயா. ஆம் தகப்பனே, நாங்கள் மாற்றிக்கொள்ளட்டும். சாப்பிடுவதற்கு ஒரு ஆகாரம், ஆண்டவரே தூங்குவதற்கு ஒரு நல்ல இடம், இப்படி இந்த உலகத்துல ஆண்டவரே எதை நாங்கள் அதிகம் முக்கியப்படுத்தணும், எதை ஆண்டவரை அதிகமாக முக்கியப்படுத்த கூடாது என்கின்ற உணர்வு எங்கள் அனைவருக்குள்ளும் உண்டாகட்டும் ஐயா. எங்க ஒவ்வொருவரையும் கர்த்தாவும் இரத்த கோட்டுக்குள்ள மூடிக்கொள்ளுங்கப்பா. விசேஷமா தேவ ஆவியானவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்காக பிரயாசப்படுகிறோம் ஐயா. இந்த பிள்ளைங்க எல்லாம் பிரயாசப்பட்டாங்க. விபிஎஸ்ல அநேக தாய்மார்களும் அநேக வாலிபர்களும் வாலிப சகோதரிகளும் வாலிப சகோதரர்களும் இந்த முழு சபையும் பிரயாசப்பட்டிருக்கிறாங்க. அந்த பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கிடைக்க பண்ணுவீராக. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தார், பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார்னு சொன்னீங்க. அந்த வார்த்தையின்படி கனம் பண்ணுவீராக. ஆண்டவரே, இன்னும் நாங்கள் அதிகமாய் பிரயாசப்பட்டு செயல்பட எங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் தந்து எங்களை பயன்படுத்துவீராக. விசேஷித்த வண்ணமாக இப்பொழுதும் திருவிருந்து காயத்தப்படுகிற எங்களை கர்த்தர் பரிசுத்தமாக்குங்க ஆண்டவர். கர்த்தர் தாமே உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கும். எங்கள் யாவரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.